நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பங்கேற்பு உரிமைக்கான குழந்தைகள் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் அண்மையில் குழந்தைகளுக்காக குழந்தைகளே தயாரித்த ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு. ஸோ அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு நமக்கு விளக்கி சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தேவநேயன். குழந்தை உரிமைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது குழந்தை உரிமைகளும் உயிர் வாழ்வதற்கான உரிமை, பாதுகாப்பிற்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, பங்கேற்புக்கான உரிமை, இப்போ இந்த 4 வகையான உரிமை தான் சொல்லும். உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் குழந்தைகள். எது நடந்தாலும் பாதிக்கப்படுவது குழந்தைகள். ஆனால் குழந்தைங்களுடைய குரல் எடுபடுதா? குழந்தைங்களோட குரல் எல்லா இடத்துலையும் எடுபடுதா? சமமாக எடுபடுதா? இல்லை. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த தேர்தல் ஏன் குழந்தைகளுக்கான இந்த தேர்தல் அறிக்கை தயார் பண்ணாங்க அப்படின்னா, இங்கே 18 வயதுக்கு மேலே தான் இன்றைக்கி வாக்களிக்க முடியும். அப்போ குழந்தைன்னா 18 வயதுக்கு கீழே. அப்போ குழந்தைகள் வாக்கு வங்கி இல்லை அப்படிங்கிறனால நிறைய புறக்கணிப்புகள் குழந்தைகள் சந்திக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் பற்றி நினைக்கும் போது என்னென்னா, குழந்தை தானே 18 வயசு கீழே, அவங்களுக்கு என்ன, அவங்கள போய் அப்போ இந்த அரசியல்வாதிகளுடைய பார்வை குழந்தை மீது இல்லை, எங்கள் மீது குழந்தைங்களோட மீது நீங்கள் விழணும். ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் மிக முக்கியம். இங்கே இந்திய மக்கள் தொகையில் 40-45 விழுக்காடு குழந்தைகள் இருக்காங்க. அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் 7.5 கோடினா 3 கோடி குழந்தைகள் இருக்காங்க. நீங்கள் 130 கோடி இந்திய மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி பக்கமாக குழந்தைகள் வராங்க. 55லேருந்து 60 கோடி. அப்போ அவங்களோட குரல் எடுபடுதா? இந்த பாராளுமன்றத்திலோடைய இருக்கா இல்லை இந்த தேர்தலோடைய அவங்களுடைய அறிக்கையில் இருக்கா, அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் இருக்கா? இல்லை அப்படிங்கிற. அப்போ குழந்தைகள் தங்களுடைய பிரச்சனையை தாங்களே முன்னெடுப்பதற்கு தான் இந்த பங்கேற்பு உரிமைக்கான குழந்தைகள் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இது ஒரு நாள் நடக்கல, கடந்த 7-8 ஆண்டுகளாக நடந்துட்டு. நம்ம சொல்கிறது மிக முக்கியமாக குழந்தையை கேட்குறது. இப்போ இந்தியா போன்ற நம்ம நாட்டில் குழந்தைகளுக்கான டெஃபினிஷனே ஒழுங்கில்லாத நாடு. ஒழுங்கில்லாத. நீங்கள் குழந்தைகளுக்கான வயசு எந்த வயசுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் குழந்தை உழைப்பு சைல்ட் லேபர் ஆக்ட் அப்படின்னு கேட்டால் 14 வயசு வரைக்குமாங்க. கட்டாய கல்வி உரிமை சட்டம்னா 6லேருந்து 14 வயசு வரைக்குமாங்க. மைனிங் கனிமம் சட்டங்கள் போனால் 16 வயசுமாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கான ஒரு டெஃபினேஷனே இல்லாத தேசம்னு ஒரு அவமானம். அப்போ இந்த குழந்தைகள் தன்னுடைய வயதை கரு உருவானதுலேருந்து 18 வயது வரை அப்படின்னு நீங்கள் கான்ஸ்டியூஷனில் அரசமைப்பு சட்டத்தில் அமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற முதல் கோரிக்கை. இது அவங்களுடைய மிக மிக முக்கியமான கோரிக்கை. நீங்கள் போக்சோ சட்டம் 18 வயசு வரைக்கும் சொல்லுது, குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 18 சொல்லுது. ஆனால் மிச்ச சட்டங்களாக இருக்காது. இப்போ 14 வயசு வரைக்கும் வேலை செய்யக்கூட, 15 வயசில் வேலை செய்யலாம். ஆனால் 15 வயசில் குழந்தைகளா? அப்போ ஒரு குழந்தை என்றால் ஐக்கிய நாட்டு சபையின் குழந்தை உரிமைக்கான உடன்படிக்கை UNCRC என்று அவங்க 18 வயது வரை தான் ஒரு குழந்தை முழு ஆளுமை பெற்று வளர்ச்சி பெற்று ஒரு முதிர்நிலை அடைகிறாங்க. அப்போ 18 வயது வரை குழந்தைன்னு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது அப்போ அதன் அடிப்படையில் இந்த 4 விதமான பார்வையில் குழந்தை உரிமைக்கான உரிமைகளை 4 விதத்தில் வளர்ச்சிக்கான உரிமை அப்படின்னு பார்க்கும்போது கரு உருவானது குழந்தைகளோட விஷயத்தை பார்க்கணும். அப்போ கரு உருவாரில் வளர்ச்சிக்கான உரிமையில் இன்றைக்கி கருக்கொலை சிசுக்கொலை நடந்து கொண்டிருக்கு, அதை தடுக்கப்படணும், அது தனி சட்டங்களை வலுவாக்கணும்னு சொல்லி குழந்தைகள் பேச. இது குழந்தைகளே கன்சல்ட் பண்ணி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் குழந்தைகளோட கன்சல்டேஷன் நடந்து தான் குழந்தை முடிவு பண்ணுறாங்க. இது வெறுமனே ஒரு இடத்துல நடக்கல. இது இன்றைக்கி ட்ரைபல் குழந்தை இருக்கிறாங்க, கடலோர குழந்தை இருக்கிறாங்க, இன்றைக்கி கட்டாய இடமாற்றம் செய்யப்பட்ட இடத்துலேருந்து இன்றைக்கி ரீலொகேஷன் காலிலேருந்து குழந்தை இருக்கிறாங்க, நகர்ப்புற குழந்தை இருக்கிறாங்க, கிராமப்புற குழந்தை இருக்காங்க, பெண் குழந்தை இருக்கிறாங்க, மாற்றுத்திறன் எல்லா குழந்தையினுடைய பிரதிநிதித்துவம் கொண்டது தான் இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்க. அடுத்து இந்த குழந்தையினுடைய இன்றைக்கி கருவுற்ற நாள்லேருந்து 2 ஆண்டுகள் இருக்குங்களா, அது மிக முக்கியமானது. கோல்டன் டேஸ் ஆஃப் லைஃப்வாங்க. அது அந்த 1000 நாட்களே. அப்போ அந்த தங்கமான நாட்களை உறுதி செய்வதற்கான திட்டங்களை சிறப்பு நிதி ஒதுக்கி பண்ணணுங்க. அடுத்து எல்லாருக்கும் ட்ராக்கிங் சிஸ்டம். இன்றைக்கி குழந்தை காணாமல் போகிறது, கடத்தப்படுறது, பல்வேறு விஷயம் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு குழந்தை கருவுரிலேருந்து அந்த குழந்தையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறோமா, சத்தான சரிவிகித உணவு கருவில் கொடுக்குறோமா, அந்த தாய்க்கு சத்தான சரிவிகித உணவு கொடுக்குறோமா, அடுத்து ஒரு ட்ராக்கிங் நம்பர். அப்போ அது 18 வயசு வரைக்கும் எல்லா ஸ்கீம்ஸ்க்கு குழந்தை இருக்கா, குழந்தை ட்ராப் அப்போ அந்த ட்ராக்கிங் நம்பர் பற்றி இதுங்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல மிக. அடுத்து குழந்தையினுடைய பாதுகாப்பு உரிமை மிக முக்கியமான விஷயம். நீங்கள் பாதுகாப்பு உரிமை அப்படின்னு வரும்போதுங்க எல்லா விதத்திலும் குழந்தைகளுக்கான வன்முறை நடந்து கொண்டிருக்குது. உடல் ரீதியான வன்முறை, மன ரீதியான வன்முறை, பாலியல் ரீதியான வன்முறை, அடுத்து புறக்கணிப்பு ரீதியான வன்முறை, அடுத்தது டெக்னாலஜிக்கல் தொழில்நுட்ப ரீதியாக 5 விதமான வன்முறைன்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் அபியூஸ், எமோஷனல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், நெக்லெக்ட்,
இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் அபியூஸ், தட் இஸ் ஆன்லைன் அபியூஸ். 5 விதமான வன்முறை குழந்தைகள் பாதுகாக்கப்படணும்னா குழந்தை பாதுகாப்புக்கென்று ஒரு சட்டம், ஒரு விரிவான சட்டம், பிரிஞ்சு இருக்கக்கூடாது. ஒரு ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்புக்கான சட்டம். அடுத்து ஒருங்கிணைந்த குழந்தை பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்க வரதில்லை. இன்னைக்கு குழந்தைக்கான பாதுகாப்பு நிதி குறைச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்த குழந்தை உழைப்பு சட்டங்கிறது ஒரு பாடாவதியான சட்டம். இந்த நம்ம நாட்டில் இருக்கிற மிக மோசமான, அதாவது முறைப்படுத்தல் நெறிப்படுத்தல். என்னடா முறைப்படுத்தல் நெறிப்படுத்தல்? அப்போ 18 வயது வரை குழந்தை உழைப்பை முற்றிலும் ஒழிப்பதற்கான அபாலியூஷன் ஆஃப் சைல்ட் லேபர் ஆக்ட் கொண்டு வரணும்னு பேசுகிறாங்க. ரொம்ப மிக. அடுத்து வந்து குழந்தை பாதுகாப்பு கொள்கை எல்லா இடங்களையும் வைக்கணும். பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பாக கொண்டு வரணும். அடுத்து வந்து இந்த பள்ளிக்கூட சூழல் வந்து குழந்தைகளுக்கான பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யணும். அடுத்து கடத்தலை தடுப்பதற்கு, குழந்தை கடத்தல் அதிகரித்திருக்கு, குழந்தை கடத்தலை தடுப்பதற்கென்று ஒரு தனியான ஒரு துறை உருவாக்கணும், தனி சட்டம் கொண்டு வரணும். அடுத்து காவல்துறையில் வந்துங்க இன்றைக்கி குழந்தைகளுக்குன்னு ஒரு குழந்தை நேய காவல் அலுவலர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லைங்களா? அப்போ ஒரு குழந்தைகளுக்கான தனி பிரிவாக ஒரு உருவாக்கப்படணும் அப்படிங்கிறத அது உறுதி செய்கிறாங்க. அது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அப்போ பாதுகாப்புக்காக உறுதி செய்கிற திட்டங்களில் நிதியை குறைச்சிட்டே வராங்க. நீங்கள் ஒன்றிய அரசு நிதியை குறைச்சிட்டாங்க, நிதியை குறைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அடுத்து 3வது வளர்ச்சிக்கான உரிமை. வளர்ச்சிக்கான உரிமைங்கிறது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை 18 வயது வரை கொண்டு போகணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தா போதுங்கிறாங்க. 1950 நான் அரசமைப்பு சட்டம் உருவாக்குற காலத்தில் இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்போ நம்மளோட இவ்வளோ வளர்ந்த சூழலில் 18 வயது வரை இலவச தரமான கட்டாய கல்வி அருகமையில் பொதுக்கல்வி முறையில் தாய்மொழியில் வழங்கப்படணும் அப்படிங்கிற விஷயம். ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி நெய்பர்ஹுட் ஸ்கூலிங் அண்ட் காமன் ஸ்கூல் சிஸ்டத்தில் வந்து மதர் டங்கில் உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிற விஷயம். அடுத்து வந்து இந்த கல்விக்கான சூழலில் இன்றைக்கி நீட் போன விஷயங்கள் குழந்தைகளை வந்து பாதிக்குது. அப்போ நீட் போன எக்ஸாமினேஷன் வைக்கக்கூடாது. முழுமையாக குழந்தைகள் அதுக்கு வந்து இந்த பொது தேர்வு அப்படிங்கிறது, நுழைவுத் தேர்வு, இந்த மாதிரி தேர்வுகள் வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். அப்படின்னா அப்போ அந்த அசஸ்மெண்ட் சிஸ்டத்தை நீங்கள் மாற்றணும். அடுத்து ஒரு குழந்தை நேய பள்ளிகளை உருவாக்கணும், ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லியான விஷயங்களை உருவாக்கணும் அப்படி. அடுத்து வந்து பள்ளிகள் வந்து அருகாமையில் உறுதி செய்யப்படணும். பள்ளிகளில் வந்து விளையாட்டு இடங்கள் இன்றைக்கி வந்து இல்லை. இன்றைக்கி விளையாட்டுங்கிறது குழந்தைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம். விளையாட்டு இல்லாமல் விளையாட்டு திடல்கள் உருவாக்கப்படணும், விளையாட்டுக்கான ஆசிரியர்கள் உருவாக்கப்படணும், பெண் குழந்தைகள் விளையாடுவதை உறுதி செய்யணும். அதுக்கு பிஇடி டீச்சர்ஸ் கிடையாது. நூலகங்கள் எல்லா இடத்துலையும் உறுதி செய்யப்படணும். இது குழந்தைகளோட கருத்து. அடுத்து நூலகங்கள் தாண்டி அதுக்கான வாசிப்புக்கான பண்பாட்டை உருவாக்குவதற்கான முயற்சி. அடுத்து கற்றலை எளிமைப்படுத்துவதற்கான சிஸ்டம் அதை கொண்டு வரணும் அப்படிங்க. அடுத்து நவீன விதத்தில் இருக்க டிஜிட்டல் லிட்ரஸி, இன்றைக்கி இருக்க ஆன்லைன் சேஃப்டி, இன்றைக்கி இணையவழி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு கல்வி கொடுக்கணும். அடுத்து வந்து இன்றைக்கி வந்து அடலசன்ஸ்க்கான வளர்லம் குழந்தைகள் வந்து இன்றைக்கி தற்கொலை அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கி வளர்லம் குழந்தைகளுக்கு வந்து வாழ்க்கை திறன் கல்வியை கண்டிப்பாக லைஃப் ஸ்கில் எஜுகேஷன் கொடுக்கணும். அடுத்து போதை தடுப்பதற்கான இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் இருக்குங்கிறது ரொம்ப நிறைய பேர் பேசின செய்தி. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இன்றைக்கி போதைப் பொருள்களை குறிப்பாக முழுமையாக தடை செய்வதற்கான விஷயங்களை கொண்டு வரணும். அடுத்து பள்ளிக்கூடங்கள் வந்து ஒரு ஆசிரியர்களுக்கான முற்றிலும் அனைத்து விதமான தண்டனைகளும் தடை செய்யப்படணும். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் வந்து சாதி ரீதியான பாகுபாடுகள் பள்ளிக்கூடத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஆய்வு சொல்லுது. முழுமையாக சாதிய பாகுபாடு சார்ந்த விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கும். அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம், பங்கேற்புக்கான உரிமை. பங்கேற்புக்கான உரிமை அப்படிங்கிறது வந்து குழந்தையினுடைய பங்கேற்பை உறுதி செய்யும். குழந்தைகள் கருத்துக்களை கேட்டல், குழந்தைகள் கருத்துக்களை கேட்டு குழந்தைகள் கருத்துக்களை சொல்வதற்கான இடங்கள், இன்றைக்கி ஸ்பேசஸ் இருக்கா? இன்றைக்கி குழந்தைகள் கருத்துக்களை ஸ்பேசஸில் வந்து மிக முக்கியமானது பள்ளிகளில் ஆண்டு விழா நடக்குதா, விளையாட்டு விழா நடக்குதா, அல்லது குழந்தைகளை கேரளா போன்ற மாநிலங்களில் குழந்தைகளுக்கான குழுக்கள் இருக்குது, பாலர் சபாஸ் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு குழந்தைகளுக்கான கொள்கையில் இருக்குது. அப்போ அதை உருவாக்குவதற்கு குழந்தை கருத்துக்களை தன்னுடைய ஊராட்சி அமைப்புகளில், குழந்தைகள் தன்னுடைய கருத்துக்களை வந்து கிராம சபையில் சொல்கிறது, குழந்தைகள் தன்னுடைய கருத்துக்களை குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்கான அமைப்புகளை சொல்கிறது. அப்போ இதை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் குழந்தை அப்போ கருத்துக்கள். அடுத்து குழந்தைகளுடைய இன்றைக்கி வந்து டிஜிட்டல் உலகத்தில் இன்றைக்கி குழந்தைகள் கருத்துக்களை சொல்வதற்கான விஷயம். இன்றைக்கி வந்து ஆன்லைன் மிக முக்கியமாக இருக்குது. அப்போ அதில் குழந்தைகளுடைய பங்கேற்பை உறுதி செய்வதற்கான விஷயங்கள், குழந்தைங்களோட கருத்துக்களை பல்வேறு லெவலில் நீங்கள் வந்து வெறுமனையாக வந்து நகர்ப்புற குழந்தைகள் மட்டும் கொடுக்குறது, இன்றைக்கி ஊடகங்களில் குழந்தைங்களோட பங்கேற்பை உறுதி செய்கிறது, குழந்தைகள் கருத்துக்களை முடிவு செய்கிற அதிகாரத்தை குழந்தைகளுக்கு வகுப்பறையில் கொடுக்குறது, குழந்தைகளுக்கான அமைப்புகளை பள்ளிகளில் ஏற்படுத்துறது. இன்றைக்கி வந்து பள்ளிகளில் குழந்தைகளுக்கான அமைப்புகளே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு காலத்தில் குழந்தைகளுக்கான பல்வேறு அமைப்புகள் இருந்துச்சு கிடையாது. அப்போ குழந்தைகள் அமைப்பில் ஒரு சடங்கு அமைப்புகளாக இல்லாமல் குழந்தைகள் செய்யும். அப்போ இந்த 4ஐயும் உறுதி செய்வதற்கான தேர்தலுக்கான விஷயங்களாக இருக்கா? இன்றைக்கி முன்னணியாக இருக்கிற கட்சிகள் இதை கொண்டு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் கூட அந்த குழந்தைகள் வைக்கிறாங்க. அடுத்து குழந்தைகளுக்கான நிதி, குழந்தைகளுக்கான பட்ஜெட்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. வர வர இன்றைக்கி வந்து ஒரு உண்மையான ஒரு வளர்ந்த நாடு, ஒரு குழந்தைகளுக்கான உரிமையை மதிக்கிற நாடு, ஒரு வளர்ந்த நாடு, இன்றைக்கி அயர்லாந்து அல்ல ஃபின்லாண்டு போன்ற நாடுகளை பற்றி பேசும். அவங்க ஒரு ஜிடிபி, அவங்களோட நாட்டுடைய வளர்ச்சியில் வந்து 9 விழுக்காடு குழந்தைகளுக்கு செய்கிறாங்க. இப்போ குழந்தைகளுக்கு பண்ணுற செலவு, குழந்தைகள் கல்விக்கு கொடுக்குற செலவு, ஒரு டீச்சர்ஸ் கொடுக்குற சேலரி, இதெல்லாமே வந்து ஏதோ குழந்தைகளுக்கு அதை வந்து ஏதோ ஒரு தப்பாக பார்க்குறது. இது வந்து செலவு,
இது வந்து தேவையில்லாத செலவு நினைக்கிறாங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு மனித வளத்துக்கு ஒரு ஆசிரியருக்கோ குழந்தைகளுக்கோ கொடுக்குற செலவு என்பதுக்கு செய்வது ஒரு மனித வளத்துக்கான முதலீடு. அப்போ குழந்தைகளுக்கான முதலீடை அவள் ஜிடிபியில் 9 விழுக்காடு கொடுக்கும். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2.5 விழுக்காடு கூட கிடையாது, 3 விழுக்காடு. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 6% அதாவது குழந்தைகளுக்கான இயர் மார்க் பண்ணணும். குழந்தைகளுக்கான பட்ஜெட்டிங், சில்ட்ரன் பட்ஜெட்டிங், இப்போ ஜெண்டர் பட்ஜெட்டிங், பெண்களுக்கான பட்ஜெட்டிங் பற்றி பேசுகிறேன். சில்ட்ரன் பட்ஜெட்டிங், குழந்தைகளுக்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீடை குழந்தை மூலம் கலந்தாய்வு செஞ்சு பண்ணணும். குழந்தைகள்னு பார்க்கும்போது பாகுபாடு இல்லாமல் குழந்தைகள் பார்க்கணும். எந்தெந்த மாவட்டங்களில் தனிப்பட்ட முறையில் அணுகுமுறை வேணும் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாவட்டத்தில் குழந்தைகளுக்கான திருமணம் அதிகரிச்சுன்னா அந்த மாவட்டத்துக்கு ஸ்பெசிஃபிக்கான இன்டர்வென்ஷன் பண்ணுங்கள். மாநிலம் முழுதும் பண்ணாதீங்க. அதே போல் இந்த மாவட்டத்தில் வந்து குழந்தை கடத்தல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு செய்யுங்க. கடைசியாக அவங்க சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கான உரிமைகளை உறுதி செய்யணும். ஒரு குழந்தை நேய சமூகம் உருவாகணும் அப்படின்னா ஏதாவது நடந்துருச்சுன்னா போய் பார்க்கக்கூடாது. ஒரு ஆஃபீஸர் என்ன நடக்கிறா, ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்முறை நடந்துச்சுன்னா போய் பார்க்குறது. ஒரு பஸ்ஸிலேருந்து ஒரு குழந்தை விழுந்த அப்படி இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை நேயம் இருக்கணும்னா அந்த இடம் வந்து ஒரு குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், குழந்தை கொண்டாடும். அப்போ அதை ஒரு குழந்தை நேய சமூகத்தை, சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட், சைல்ட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி உருவாக்குங்க அப்படிங்கிறது அவங்க. அப்போ ஒரு குழந்தை நேய சமூகத்தை உருவாக்குவதற்கான பணியை நம்ம செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குழந்தை நேயம் அப்படிங்கிறது வந்து அந்த டேர்மே வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கும்னு நினைக்கலாம். ஸோ இந்த தேர்தல் அறிக்கை வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஆனால் அரசு இதுக்கு செவி சாய்க்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, கட்சிகள் இதுக்கு செவி சாய்ப்பாங்களா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க கிட்ட கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் என்ன எடுத்து? அதாவது இது வந்து மிக முக்கியமாக குழந்தைகள் பிரச்சனை அரசியலாக்கப்படலை, பொலிட்டிசைஸ் பண்ணல. அப்போ குழந்தைகள் பிரச்சனை அப்படிங்கிறது என்னென்னா ஏதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா, குழந்தைகள் பிரச்சனை அரசியலாக்கப்படணும். இது இஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒழுங்காக ஒன்று செஞ்சீங்க வச்சுங்க, மித்தவங்களுக்கு ஒன்று செஞ்சால் ஒரு ஓட்டு தான் ஒழுகும். நீங்கள் குழந்தைக்கு ஒழுங்காக வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஓட்டு ஒழுகும், அப்பா அம்மா ஓட்டு ஒழுகும், குடும்பத்தோட ஓட்டு ஒழுகும். ஆனால் ஒழுங்காக வேலை செய்யுங்க. இப்போ இதை வந்து எல்லா கட்சிகளுக்கு எடுத்துகிட்டு போனோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நான் ஒரு பெருமைமிகு விஷயமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தல் அறிக்கை கொண்டு போன காலகட்டத்தில் நாங்கள் தேர்தல் அறிக்கை முன்னாடி இருந்து வேலை செஞ்ச அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நிறையா பேசியிருக்காங்க. குழந்தைகளுக்கான நிதி பற்றி, இந்த 1000 நாட்களை பற்றி, 18 வயது வரை குழந்தைகளை கொண்டு போகணும், இப்போ கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை 18 வயசு வரை கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப விரிவாக கொண்டு போயிருக்காங்க. காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வந்து ரொம்ப விரிவாக, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையும் நீண்ட கால அடிப்படையில் சமூக நீதியில் ஆர்டிஏ கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை 18 வயது வரை கொண்டு போவோம், அடுத்து சிறப்பு திட்டங்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுல நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வருத்தத்துக்குரிய விஷயம், தமிழ்நாட்டில் ஒரு திராவிட சிந்தனை உள்ள அதிமுகவோட தேர்தல் அறிக்கை பார்த்து அதில் வந்து குழந்தைங்கிற ஒரு வார்த்தையே இல்லை. ஏன் குழந்தைகளை சுத்தமாக புறக்கணிச்சாங்கன்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சிகளில் விரிவாக குழந்தைகளை பற்றி, குழந்தை உரிமைகளை பாதுகாப்பு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை விரிவாக குழந்தைகளை மையப்படுத்தி, குறிப்பாக விளிம்பு நிலை சமூகத்துடைய உரிமை உறுதி செய்யப்படணும் ரொம்ப விரிவாக இருக்குது. அதே மாதிரி வந்து நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைங்க பார்த்தோம், அதுலேயும் நிறைய குழந்தைகளுக்கு. பட் இது மட்டும் எங்களுக்கு பத்தாது. முழுமையாக அனைவரும் குழந்தைகளை பற்றி பேசணும். குழந்தையின் குரலாக அரசியல்வாதிகள் முன்னெடுக்கணும். ஏன்னா குரலற்றவர்களுக்கு குரலற்றவர்கள் அவர்கள் ஆற்றலற்றவர்கள், சக்தியற்றவர்கள், தே ஆர் பவர்லெஸ், தே ஆர் வாய்ஸ்லெஸ். அவர்களுடைய குரலாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் அதுக்குன்னு வந்து ஓட்டுலையும் நினைக்கக்கூடாது. அப்போ அதை வந்து நாங்கள் பேசும்போது இப்போ செவி கேட்குறாங்க. முன்னாடி விட இப்போ வந்து குழந்தைகளை பற்றி எதை சொல்லுங்கள், பேசலாம்னு சொல்கிறாங்க. பாராளுமன்றத்தில் விவாதத்தை கொண்டு போகிறாங்க. ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்குது. பட் நான் எங்களை போன்றவர்களுக்கு வருகிற காலகட்டத்தில் இந்த தேர்தலுக்கான அறிக்கை வந்து குழந்தைகளுக்கான தேர்தல் அறிக்கை, தனி அறிக்கை ஒவ்வொரு கட்சியும் கொடுக்கணும். தன்னுடைய அரசு அமைந்தால் குழந்தைகளுக்கென்று நிதியை சிறப்பாக கொடுக்கணும். தன்னுடைய அரசு அமைந்தால் பாராளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ குழந்தைகளுக்கு தனியான செஷன்ஸ் விவாதம் நடத்தணும், பேசணும். குழந்தைகளுக்கான இருக்கிற அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான விஷயங்களை சொல்லணும். குழந்தைகளை பங்கேற்பதற்கான விஷயங்களை உறுதி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இது ஒரு நீண்ட காலமான ஒரு தொடர் முயற்சி, கண்டிப்பாக நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குது. இது குழந்தைகளோட குரல். இது வந்து எல்லா கட்சிகளுமே இந்த குரலை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. குழந்தைகளோட தேர்தல் அறிக்கை தொடர்பாக விரிவாக நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.